அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ள என்னென்ன விதமான நிகழ்வுலாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுடைய ராசி கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். ஸோ சனி பகவானுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது நடக்கணும்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த சனீஸ்வரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயத்தை கூடியவரோட நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு ஆன்மீக தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில் ஏற்படும் கரை அழுக்கு பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படாமல் உழைப்பாங்க. அதாவது எந்த வேலையாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தங்க ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு பார்ப்பாங்க, ஆனால் அந்த விஷயங்கள் அனைத்துமே இவங்க பார்க்க மாட்டாங்க. எதாக இருந்தாலுமே செஞ்சு முடிச்சுருவாங்க. மேலும் இவர்களின் மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது கடினமான உழைப்பு தான். எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு அதை முடித்து அதில் வெற்றியும் காட்டுவாங்க. எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஆற்றல் பெற்றவங்க தான் இந்த கும்பராசினியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே வெகுளித்தனமாக இருப்பாங்க. இதனாலேயே இவங்கக்கிட்ட நிறைய பேர் ஏமாற்றம் செய்ய முயற்சி எடுப்பாங்க. அதுவும் போக இவங்க நிதானம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. வேலை சம்மந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. பேச்சு வழக்கில் நிதானமே இல்லாமல் சட்டுன்னு கோவப்பட்டு சட்டுன்னு வார்த்தை விடுற ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேசுகிற விதம் தாங்க. யாராக இருந்தாலுமே டக்குன்னு பேசி அவங்க டக்குன்னு கோவம் வரனால அவங்க மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தப்பாக கணக்கு போட்டு தப்பான வார்த்தைகளை விடுறது தான் இவங்களுக்கு ஒரு மைனஸான விஷயமா இருக்கும். அதனால் கும்பராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா பேச்சு வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எவ்வளோதான் கோவம் வந்தாலுமே வார்த்தையில் ரொம்ப தடித்த வார்த்தை பயன்படுத்தாதீங்க. யாருடைய மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு இருங்க. அப்படி இவங்க பார்க்குறதுக்கு கோவக்காரங்களாக இருந்தாலும் மனசில் ரொம்ப மென்மையானவங்க. இவங்க ஏன் ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் மேலே அதிகமாக உரிமை இருக்கோ அவங்க மேலே தான் கோபம் வரும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்க எல்லோரிடமும் ரொம்ப பாசமாக இவங்க நம்மளுக்காக இருப்பாங்க, நம்மளுக்காக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க அதிகமாக கோவப்பட்டு நிறைய வார்த்தைகளை விடுறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இவங்க எப்போ பார்த்தாலும் நொய்யினே தான் இருப்பாங்க, சண்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, சும்மா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த கும்பராசி அன்பர்கள் மேலே குற்றச்சாட்டு மட்டும்தான் வைப்பாங்களே தவிர அவங்களுக்கும் நிறைய விதமான நல்ல குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது, புரிஞ்சிக்கவும் நினைக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் ரொம்ப நல்லவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்க முன்னாடி ரொம்ப கெட்டவங்களாக காணப்படுவாங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே மனதுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையுமே மேலே இருந்தாலுமே இவங்க மனசில் ஏதோ ஒரு புள்ளி அளவில் தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ எங்களால் மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இவங்க வெளியவும் காட்டிக்கொள்ளவே மாட்டாங்களாம். அது மாதிரி தங்களின் 31 வயதில் தான், அதாவது கும்பராசி என்பவர்கள் குறிப்பிட்ட ஒரு வயசில், அதாவது 31 வயசில் முன்னேற தொடங்குவாங்க. இதுக்கு முன்னாடி பலவிதமான கஷ்டத்தில் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக 31ஆம் வயதுக்கு பிறகு இவங்களுக்கு நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 40 வயதுக்கு மேலே வேகமாக முன்னேறி தங்களின் வாழ்க்கை இலக்கை 50 வயதுக்குள்ளே அடைந்துருவாங்க. ஓய்வு பெற்ற பின் வாழும் வாழ்க்கை இவங்களுக்கு மிகவும் அமைதியாக இருக்கும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஐயனார் அப்பன், அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையும் அப்படின்னு
ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ கும்பராசி என்பவர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த 3 கடவுளையும் நீங்கள் வணங்குங்க. கண்டிப்பாக நல்ல பலன் இந்த 3 கடவுளும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. மேலும் கும்பராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. அப்போ தான் எத்தனை பேரோட கும்பராசி என்பவரோட வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய விதமான குறிப்பெல்லாம் சொல்லப்பட போகிறாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். கும்பராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் 3 மற்றும் 4 பாதங்கள், சதயம், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் புதன், சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், தைரியவேரிய ஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் குரு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது என்னென்ன தேதியில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/4/2025 அன்று சூரிய பகவான் வந்து தன்னை வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரியவேரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 26/4/2025 அன்று ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாற போகிறாரு. மேலும் 26/4/2025 அன்று கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 30/4/2025 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரியவீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டாகும். பூர்வ புண்ணிய சொத்துக்களால் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்துமே நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. மேலும் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவி மற்றும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலுங்கும். உத்தியோகஸ்தலர்களுக்கு அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையை பார்ப்பாங்க. உங்களின் வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பீங்க. பணப்புழக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும். உங்களுடைய வேலைக்காக உரிய அங்கீகாரத்தை மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. தொழில் அதிபர்கள் அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு ஆதாயம் பெற்று முன்னேற்றம் கிடைக்கும். பணப்புழக்கம் தங்கும் தடையின்றி கிடைக்கும். நிறுவனத்தின் புகழ் 8 திக்கும் பரவும். மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு துறையில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து வைத்துக் கொள்வீங்க. அவற்றை தகுந்த சமயத்தில் உபயோகித்து வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்குவீங்க. இதனால் பாராட்டுகளும் கௌரவமும் உங்களுக்கு உண்டாகும். மேலும் உழைப்பை கூட்டிக் கொண்டு செயல்படுங்க. பெண் அரசு மற்றும் தனியார் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்தால் உயர் அதிகாரிகளால் இடப்படும் கட்டளைகளை கவனமோடு செயல்படுத்த வேண்டிய வேலையை தக்க வைத்து கொள்ளுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிப்பீங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் தொண்டர்கள் உங்களுக்காக உழைப்பாங்க. எந்த சவாலையும் தைரியமாக மற்றும் தன்னம்பிக்கையோடு சமாளிப்பீங்க. எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு எதையும் செய்யுங்க. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம், பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயம் ஆகியோர்களுக்கு நல்ல முன்னேற்ற காலமாக இருக்க போகுது. விரும்பிய துறைகளில் எடுத்து படிப்போருக்கு சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாமல் அதன்படி நடக்கவும் ரொம்ப நல்லது. மேலும் அவிட்டம் 3 மற்றும் 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீண் சச்சரவுகள் வர வாய்ப்புண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வீட்டின் நிலையை அறிந்து நடப்பார்கள். பெற்றோர் உடல்நலனில் கவனம் ரொம்ப தேவை. தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பதற்கும் உண்டான வாய்ப்பு நிறையவே கிடைக்கும். தனியார் பணிகளில் இருப்பவங்களுக்கு அதிகமான வேலைப்பளு சந்திப்பீங்க. பங்குதாரர்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக தொழில் தொடங்க போட்ட திட்டங்கள் தள்ளி போகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாரிடம் அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் போராடாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தான பாக்கியம் கிடைக்கும். நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் கைகூடி வரும். பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து சேருவாங்க. இளைஞர்கள் தகுந்ததற்கேற்ப புதிய பதவிகள் கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்க போகுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சிவன் கோவிலுக்கு சென்று வலம் வாங்க. அதாவது 11 முறை வலம் வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள், சனி,
அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 11, 12. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வந்து 4, 5 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம வந்து கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் இந்த சித்திரை மாதம் முடிவதற்குள்ளே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.